பேரை வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மடவு மீன் ஃப்ரீ. இந்த மீன் பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மடவு மீன் ஃப்ரீ. இந்த மீன் பேரை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பேர் மடவு ஃப்ரீ. அக்கா இந்த மீன் பேரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மடவு மீன் ஃப்ரீ. தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியல. உங்களுக்கா? தெரியாதுண்ணா. தெரியாதா உங்களுக்கு? தெரியலையேண்ணா. நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க தானே? கிழிச்சியா? கிழிச்சியா? கிழிச்சல. உங்களுக்கு தெரியுமா? சுத்தமா தெரியாது. தெரியாதா? கனவா? கனவாவா? கனவா கடமாட்டா? நவரமீன். புரியல. நவரமீன். அவரு இல்லை. நீங்க எனக்கு அதை பத்தி தெரியாது. மீனை பத்தி எல்லாம் நீங்க சொல்லுங்க. அதனால ஒன்று சொல்லுங்க. சாரி தெரியல. இந்த மீன் பேர் சொல்லுமா? நாராயணத்தும்பி. நாராயணத்தும்பி. இந்த ஏரியா நீங்க மாட்டுச்சா? நாராயணத்தும்பியா? ஆமா ப்ரோ. போட்டிக்கு போறீங்களா? ஆமா ப்ரோ. போட்டிக்கு தான் போறீங்க. போட்ல மரம் வரும். அப்படிங்களா? சரி ஓகே. போட்டில் மரம் வராரா? இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை கரெக்டாக சொல்லிட்டாரு. இல்லை தேங்க்யூ. இல்லை பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல. காய்ஸ் அண்ணன் வந்து நாராயணத்தும்பின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அண்ணனுக்கு வந்து மடவு மீன். அக்கா நீங்கள் மீன் ஒரு சொல்லிட்டீங்க. இதை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பாலோசி சொல்லுங்க. அது அவங்க தான். அதான் அவங்க சொல்லுங்க. இந்த மீன் எப்படி செய்யலாம்? இது குழம்பு வச்சு நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மீன் சூப்பராக இருக்கும்க்கா. நல்லா தான் இருக்கும். வாங்கி கொடுத்தா பெஸ்ட்டு தானே? பெஸ்ட் தான். தேங்க்யூ. சாப்பிட்டு காசி மீன் பேஜில் போய் ரிவ்யூ சொல்லுங்க. ஓகே.